மியாலி ரூக்ஸ் என்ற காது கேளாத பெண் ஒருவர் தென்னாப்பிரிக்கா அழகி பட்டத்தை வென்றுள்ளார். இந்த பட்டத்தை பிடித்த முதல் காது கேளாத பெண் என்ற சாதனை புத்தகத்தில் மியா இணைந்துள்ளார். தற்போது 28 வயதாகும் மியா சுமார் 1 வயதாக இருந்தபோது காது கேளாமையால் பாதிக்கப்பட்டுள்ளார். ஒலிகளை எளிதில் அடையாளம் காணும் வகையில் காது கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பேசும் திறனை வளர்த்துக் கொள்ள 2 வருடங்கள் போராட வேண்டியிருந்தது என்கிறார். மேலும் தற்போது மாடலாகவும் வணிக மேலாளராகவும் பணிபுரியும் மியா, எல்லைகளை உடைப்பதற்காக நான் இந்த பூமியில் வைக்கப்பட்டேன் என்று இப்போது எனக்கு தெரியும் என நெகிழ்ச்சியாக பேசியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் கடந்த சில மாதங்களாக மிகவும் கடுமையான வறட்சியான காலநிலை நிலவி வருகிறது. கடும் வறட்சியான காலநிலையை அடுத்து நேற்று இம்மாகாணத்தில் பல இடங்களில் திடீரென மழை பெய்துள்ளது. இதனை அடுத்து காத்தான்குடி கடற்பிரதேசத்தில் இன்று காலை மிகவும் அதிகளவிலான சூடை மீன்கள் பிடிபட்டதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். காத்தான்குடி ஏத்துக்கால் கடற்பிரதேசத்தில் இன்று காலை மீனவர்கள் பெருமளவிலான சூடை மீன்களை தமது வலைகளில் பிடித்து கரைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. கரைவலை போன்று வலச்சல் வலை எனும் மீன்பிடித்தல் முறையூடாகவே குறித்த சூறை மீன்களை பிடித்ததாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். அதிகளவிலான மீனவர்கள் ஒன்று சேர்ந்து கடலின் நடுப்பகுதியில் கடல் பகுதியை வளைத்து வலையை கட்டி வைத்து கரையை நோக்கி வருகின்ற குறித்த மீன்களை பிடித்ததாக மீனவர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். பிடிக்கப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான சூடை மீன்கள் இன்று காலை காத்தான்குடி ஏத்துக்கால் கடற்கரை பிரதேசத்தில் 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சாதாரணமான நேரங்களில் குறித்த மீன் 1 கிலோ 700 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது. திடீரென பிடிப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான சூடை மீன்களினால் மீனவர்கள் பெரும் லாபம் அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.